வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையமே பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். இப்போங்க இந்த 10வது படிக்கிற பிள்ளைகளுக்கு 11வது படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நல்லா மெயினாக நல்லா படிங்க, சரிங்களா? நாடகத்து டிவி பார்க்காதீங்க. சும்மா கண்ட கதைங்களை பேசாதீங்க. ஸ்கூலுக்கு போனால் மைண்டில் படிப்பை மட்டும்தான் கவனம் இருக்கும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு லைஃப்பையே இதுதான் உங்களை மாற்ற போகிற படிப்பு. இது லாஸ்ட் இது. ஏன்னா எந்த கோர்ஸ் எடுத்தால் எதுக்கு நல்லா படிப்பு, எந்த வேலைக்கு படிக்கலாங்கிறது இந்த 2 இதில் தானே உங்களுக்கு தெரியும். இதில் படித்து நல்ல முறையாக மார்க் எடுத்து நீங்கள் +2 12வதெல்லாம் படிக்க போகிறப்போ உங்களுக்கு தெளிவானது ஒன்று கிடைக்கும். எந்த வேலைக்கு படிக்கலாம், எந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு, சரிங்களா? ஏன்னா டிவியெல்லாம் குறைச்சிக்குங்க. விளையாடுறதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்குங்க. அது விளையாட்டு, என்ன விளையாட்டு விளையாட போகிறீங்க? வீட்டு வேலையை செய்யுங்க. நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்குங்க. விளையாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நல்லா வீட்டுக்கு வரீங்களா, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு எந்திரிச்சு வீட்டை கூட்டுங்க, வாசலை கூட்டுங்க. அப்புறம் மீண்டும் புக் எடுத்து வச்சு படிங்க. டியூஷனுக்கு போங்க. நல்ல ஒரு படிப்பை நல்லா மைண்டில் ஏற்றிட்டு அங்கே டீச்சருங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மீண்டும் இங்கே வீட்டில் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா நீங்கள் அங்கேயும் போய் படிக்க முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும். அப்போ தானே உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மார்க்கு எடுத்தால் தான் அங்கே நாம் நல்ல படிப்புக்கு போக முடியும். சும்மா என்னமே இப்போல்லாம் ஃபீல் பண்ணி இப்போ படிக்காமல் அங்கே போய் நின்றுக்கிட்டு கடையும் பேசிட்டு ஆர்த்தி அடிச்சுட்டு அதை இதையும் பண்ணிவிட்டு கடைசியில் அப்புறம் நாளைக்கு நாம் படிப்புக்குன்னு 12வதில் போகிறப்போ உங்களுக்கு 12வது இந்த 10, 11, 12 தான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே அதுதான். அதனால் தயவு செஞ்சு ஒவ்வொரு பிள்ளைங்களுமே நல்ல மைண்டில் ஏற்றி நல்லா படிங்க. விளையாட்டை குறைச்சிக்குங்க, டிவி பார்க்குறது குறைச்சிக்குங்க, நல்லா படிங்க, அழகாக போங்க, சரிங்களா? போய் நல்லா டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் படிக்கணும். படிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு டாக்டரா, இன்ஜினியரா, எது வேணாலும் ஆகலாம். படிப்புன்னு இருந்தாவே இப்போல்லாம் மெயினாக படிப்பு தாங்க. படிப்பு இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், நான் நல்லா படிக்கலை. 5வது எங்கள் அம்மா அதை தாண்டுறதுக்குள்ளே பெரிய மலையை தாண்டுற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கெல்லாம். 5வது படிக்கிறது பிள்ளைங்க கூட சேர்ந்துட்டு போய் புக்கையெல்லாம் கொண்டு போய் சோளக்கட்டில் ஒளி வச்சுட்டு அங்கே உட்காந்து பிள்ளைங்க ஆடு மேய்க்கிற பிள்ளைங்களோட விளையாடுவேன். அப்படியெல்லாம் இருந்து இப்போ கூட படித்த பிள்ளைங்களாம் வேலைக்கு போகுதுங்க, சரிங்களா? நான்லாம் இப்போ தாங்க ஃபீல் பண்ணுறேன். அந்த படிப்புனா எப்படி ஐயோ விட்டுட்டுமேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனால் அப்படி இருந்தாலும் எனக்கெல்லாம் நல்ல படிப்பு விட்டுங்க. ஆனால் நான் தான் படிக்காம விட்டுட்டேன். இப்போ அதை நினச்சா வருத்தமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி நீங்களும் பின்னாடி வருத்தப்படக்கூடாது இல்லை. ஆனால் இப்போல்லாம் காலகட்டம் படிப்பு தாங்க மெயினாக. படிக்கணும். அழகு இருக்குதே இல்லையோ, படிப்பு இருந்தாலே நம்மளை தேடி வரும், எவ்வளவோ தேடி வரும். அதனால பிள்ளைங்க எல்லாருமே உப்பாயம்மா சொல்கிறத கேளுங்க, அன்பாக கேளுங்க, அழகாக இருங்க, நல்லா படிங்க. நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகணுங்கிறது இப்போலேருந்து மைண்டில் ஏற்றிட்டு படிங்க. அதுதாங்க உங்களை வாழ்க்கையே திருப்பி போடுற நாள் வரும். ஏன்னா நீங்கள் இந்த படிப்பு தான் உங்களை எங்கேயோ கொண்டு நிறுத்தும், சரிங்களா? எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா படிங்க. உப்பாயம்மா அட்வைஸ் பண்ணுதேன்னு சங்கடப்படாதீங்க, கேட்டுக்குங்க. பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி நல்லா கேளுங்க, சரியா? சின்னங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நல்லா படிங்க. அதேமாதிரி வீட்டில் தாய் தகப்பனுமே பிள்ளைங்கள கொஞ்சம் லூஸில் விடுங்க. அதுக்குன்னு ரொம்ப போட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காது. அதுங்க என்ன படிக்கலான்னு ஆசைப்படுதோ அந்த படிப்புக்கு நீங்களும் ஒத்துழைங்க, சரிங்களா? சரிங்க, நல்லா படிச்சுக்குங்க. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். படிப்பில் மெயினாக இருங்க. அடுத்தபடியாக போகலாம்.